3 பேருக்கு $45 தான் ஒரு இரவுக்கு இப்ப நான் தங்கி இருக்கிற விடுதி, கால உணவு உட்பட. அதுக்கு என்னென்னலாம் வச்சிருக்கிறான்னு பாருங்கள். இது வந்து கோழிக்கறி, கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், உண்மையாவே நல்லா இருந்தது. பக்கத்துல ஏதோ ஒரு மரக்கறி உண்டு, ஆனா என்ன பேருன்னு எனக்கு தெரியல. அதுக்கு பக்கத்துல வந்து அந்த நாசிக்குறாங்க, அதாவது வந்து அந்த ஃப்ரைட் ரைஸ், சோறு, முட்டை, கொஞ்சம் மரக்கறிகள் எல்லாம் போட்டு பிரட்டி வச்சிருந்தார்கள். அதே மாதிரி அங்கே இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை, சின்ன பிள்ளைகளுக்கு அந்த செரேல், அதோட பான், ஜாம், பட்டர் என்று சொல்லி அதில் ஒரு கொஞ்சம். மேலே பார்த்தீங்கன்னா சோசிஸ், பேக்கன். அது பக்கத்தில் அங்கால வந்து உருளைக்கிழங்கு அவிச்சு மசிச்ச இதுக்கும், அதோட வந்து பேபி கேரட்ஸும், அதோட அங்கால மற்ற பக்கத்தில் வந்து தயிர், தேன், அதோட வந்து கொஞ்சம் பழங்கள், நல்ல நல்ல பழங்கள் எல்லாம் வச்சிருந்தார்கள். பப்பாசி பழம், அன்னாசி பழம், வாழைப்பழம், வாட்டர்மெலன். அந்த வியூவை பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா தான் அங்கால அப்படியே நெல் வயல்கள், இங்கால ஸ்விம்மிங் பூல், இங்கால கொஞ்சம் என்ன சொல்கிறோம் ஆயில், அதாவது எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆயில், அதோட சோஸ், இங்கால கொஞ்சம் மரக்கறிகள், தக்காளி பழம், கொக்கம்பர். இது வந்து இந்தோனேசியன் டிசர்ட். எனக்கு காலையில் முட்டை வேணும், முட்டை இல்லையான்னு கேட்டதுக்கு காட்டில் ஆர்டர் பண்ணுங்க, அதாவது வந்து பிரெஞ்ச் டோஸ்ட் மாதிரி, அதோட அவக்காடோ, முட்டை எல்லாம் வச்சு, அதுவும் வந்து ஃப்ரீ.